யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சாப்பாடு மீந்து போன சாதத்தை நம்ம எப்படி மாடலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். சமைக்கிறது பெருசு இல்லை, அதுக்கு பேர் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டெய்லியும் தான் சாதம் செய்கிறோம், ஆனால் எல்லாம் செய்கிறதால எல்லாமே தீர்ந்து போகுதா? அப்படி இல்லை, மீந்து போயிடுது. ஒன்றா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு சாப்பாடு பத்தாமல் போகும். இப்போ நான்வெஜ் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா சாப்பாடு மறுபடியும் செய்கிற மாதிரி வரும். அதே ஏதாவது குழம்பு அவங்களுக்கு வாய்க்கு பிடிக்காமல் டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு சாதம் அப்படியே மீந்து போயிடும். ஆனால் அந்த சாதத்தை எடுத்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்வளவோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம எவ்வளவோ குழந்தைகள் பட்னியில் சாகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இந்த சாப்பாட்டை வீண் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செயல். அதை நம்ம மாற்றி குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த 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 மாதிரி சுச்சுவேஷனில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுற அந்த சூழல் இருக்கிற உலகத்தில் நம்ம இந்த குப்பையில் எடுத்து போடுற சாதத்தை நாம் மாடலைஸ் பண்ணி பிரியாணியாக மாற்ற போகிறோம். இந்த மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் ஐஸ் பிரியாணி. இதை எப்படி நம்ம சுவையாக அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதனோட ஹைலைட்டே. மொத்தத்தில் நம்ம அந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் சுவையாக மாற்றுறோம். அதுதான் இதனோட ஹைலைட்டு. அது எப்படி சாப்பிட்றது, நம்மளே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்ட்டை மாற்ற போகிறோம். அதுதான் இதில் சிறப்பு. இது ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணியில் போட்ட சாதமாக இருந்தாலும் அதை நல்லா பிழிஞ்சி ட்ரை ஆக்கி வச்சுக்கலாம், அல்லது தண்ணி ஊற்றாத ட்ரையான சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். சுவையாக தான் இருக்கும். அதை நம்ம ஆயில் விட்டு பிரியாணி ஸ்பைஸ் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே போட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்து மீந்த சாதத்தை அதில் எடுத்து போட்டு நல்லா கிளறி கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. சாதம் உதிரி உதிரியாக வரும். விட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டோன்னா நல்ல பிரியாணி மாதிரி நல்ல ஸ்பைஸு சாஃப்டாக சாதம் வந்துடும். இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதுதான் ஐஸ் பிரியாணி அப்படிம்பாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.